செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் கிராமத்தில் புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலியா, சைபீரியா, கனடா, இலங்கை, பர்மா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 21 வகையான பறவைகள் ஏரியில் உள்ள மரங்களில் தங்கி இனப்பெருக்கம் செய்துவிட்டு குஞ்சுகளுடன் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையால் வேடந்தாங்கல் பகுதியிலுள்ள ஏரி 10 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஏரியிலுள்ள மரங்கள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. இதன் காரணமாக இங்கு பல்லாயிரக்கணக்கான பறவைகள் குவிந்துள்ளன. நத்தை கொத்தினாரை, பாம்பு தாரா, கோழைக்கடா, நீர்க்காகம், வெள்ளை அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட பறவைகள் மரங்களில் கூட்டமாக தங்கியுள்ளன. இதனால் பசுமை போர்த்திய மரங்களில் வெண்திருஷ்டி பொட்டு வைத்தது போல் காட்சியளிக்கின்றன. வேடந்தாங்கல் சரணாலயத்தில் பறவைகளை காண ஏராளமான உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்பதால் சரணாலயத்தில் பராமரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் குளிர்பான பாட்டில்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு.